ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து வேண்டி குட்டையில் வந்து எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல எதிரி பார்த்தோம், நம்ம ரெண்டு ஹீரோஸும் எப்படியும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட் கூட பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு பேரும் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு ரொம்ப வெளியே வந்துட்டாங்க. என்ன வேனுக்கு தான் கொஞ்சம் லைட்டாக கோவமாக இருக்குது, லேட்டாக வந்துட்டோம்ல. அது மட்டும் இல்லாமல் வேனை வந்து ரொம்பவே படோட கஷ்டம்ல. அதனால யாக்குக்கு வந்து மார்க் வந்து கம்மியாக தான் கொடுக்கான், 10க்கே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கான். ஏன் மீதி மார்க் எங்கே போச்சு அப்படின்னு யா கேட்க, நீ தான் என்னை பதட்டப்பட வச்சு இல்லை அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து சண்டை போட்டு இருக்கான். சீக்கிரம் வந்திருப்பேன்டா ஆனால் அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து எப்படியோ நடந்த சம்பவம் எல்லாத்தையும் இவன் வந்து வேன் கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு மார்க் பண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கும் புரியுது யாக்கு வந்து இந்த அளவுக்கு டிக்டாப்பா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காம்ல. அதெல்லாம் பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கும் புரியுது. சரிடா போ. அதான் வேன் கூட வந்து டான்ஸ் ஆடுற பாட்டிலாம் இருக்குல்ல, எனக்கு தெரியும்டா, நீ கிளம்புடா அப்படியே அந்த பொண்ணே ரொம்ப டீசெண்டா யாக்க வந்து அனுப்பிட்டுருப்பா. இப்படின்னு நடந்த எல்லா கதையும் இந்த யாக்கு வந்து வேன் கிட்ட சொல்ல, வேனுக்கும் இப்போதான்ப்பா நடந்த எல்லா விஷயமும் புரியுது. இப்படி பேசிட்டே வந்துட்டே இருக்கும்போது திருடு பொண்ணு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்க வந்து யாக்க கூப்பிடுறாங்க, ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க. என்னது நானா அப்படின்னு யாக்கு முழிக்க, டேய் நாளை அப்படின்னா ஸ்பான்சர் அப்படின்னு கொடுப்பாங்களடா, அதுக்காக இருக்கும் போ அப்படின்னு இந்த வேன் பையன் தான் அவனை அனுப்பிவிடுறான். இந்த நேரம் வேன் வந்து அவனை அனுப்பிவிட்டு தனியாக தான் நிற்கிறான். இந்த நேரம் பார்த்தா டாக்டர் தெரு இருக்கார்ல, அவரோட கைவரிசை காட்ட ஆரம்பிச்சாரு. இத்தனை நாள் இல்லாத பாசம் வந்து கூட யாக்கு இருக்கான்னு தெரிஞ்சோடனே ஏதோ பொங்கிட்டு வந்துருச்சு போல இருக்கு. டேய் இத்தனை நாள் வந்து நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, இப்போதான் லவ் வந்து ரியலைஸ் பண்ணின்னு டாக்டர் தெரு வந்து ஏக வசனத்தை வந்து வேன் கிட்ட அள்ளி தெளிக்கிறாங்க. ஆனால் வேன் பையன் வந்து ஒதுங்கி தான் போகிறான். இருந்தாலும் டாக்டர் தெரு விடாம கிஸ் கொடுக்குறேன்னு பக்கத்தில் போயிருக்காரு. நல்ல வேலை அதுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்க போனாம்ல யாக்கு, அவன் வந்து டாக்டர் தெரு வந்து அடிச்சிட்டான். இருந்தாலும் டாக்டர் தெரு விடாம, டே என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் தான்டா, நான் தான் உண்மையான பாய் ஃப்ரெண்டு. என்னடா வேணு உண்மை தானே, 8 வருஷம் நம்ம எப்படிலாம் பழகிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு டாக்டர் தெரு வந்து பரிதாபமா பேச ட்ரை பண்றாரு. இதை கேட்டவுடனே இந்த வேன் பையன் வந்து யாக்கோட கையை பிடிச்சிருந்தோம்ல, அதை விட்டுட்டு டாக்டர் தெருவோட கையை வந்து பிடிக்க போறான். ஒரு நிமிஷம் யாக்குக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு. டாக்டர் தெரு உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியே ஆகணும். நான் எப்போ உங்கள் பக்கத்தில் வந்தாலும் நீங்கள் என்னை விட்டு விலகி தான் போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக தான் நான் மாறுற மாதிரி இருக்கும். ஆனால் யாக் பக்கத்தில் நான் இருக்கும்போது நானாக ஃபீல் பண்ணுறேன். இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து கெத்தாக பேசி விட்டு யாக் கூட கிளம்பி போகிறான். டாக்டர் தெருக்கு வந்து அவ்வளோதான், மூஞ்சில் பல்பு பெருசாக எரியுதுப்பா. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரெண்டு ஹீரோஸும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இந்த யாக் பையன் சும்மா இல்லாமல், என்னடா இது அவர் கிஸ் கொடுக்க என்னென்னமோ ட்ரை பண்ணார் போலுக்கு, இன்னும் ஏதாச்சும் கிஸ் கொடுத்தா இல்லையா, நான் செக் பண்ணி ஆகணுமேடா அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து பாரவருன்னு வேனை போட்டு நோண்டி இருக்கான். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து என்னதான் சொன்னாலும் யாக் கேட்க மாட்டேங்கான். எங்க ப்ரூவ் பண்ணி காட்டு பார்ப்போம் அப்படின்னு யாக் சொல்ல, அதை எப்படிடா ப்ரூவ் பண்ணு அப்படின்னு இந்த வேன் கேட்குறான். பேசாம ஒன்று பண்ணுவோமா, தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் வந்து எனக்கு நீ வந்து கிஸ் கொடுக்குறியா அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து கேட்க, வேன் என்னன்னா முடியாதுன்னு தான் சொல்றான். இருந்தாலும் இந்த யாக் பையன் வந்து கொஞ்சம் ஓவரா கெஞ்சி எப்படியோ வேனை சம்மதிக்க வச்சு இவங்க 2 பேரும் கிஸ்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த நேரம் ஏதோ பார்சல் வந்திருக்கு வீட்டுக்கு. யார்டா இந்த பார்சல் அனுப்பிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா இருக்காம்ல, அவன் தான் அனுப்பிட்டு இருக்கான். அவன் சும்மாவே இருக்க மாட்டான் போலக்கு. டேய் இந்த தடவை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரை பண்ணுங்கடா, சூப்பரா இருக்கும் அப்படின்னு வேற லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இருக்கான். அப்படின்னா ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா கடற்கனி ட்ரெஸ்ஸு. இதை பார்த்தோன்னே நம்ம ரெண்டு ஹீரோஸ்க்கும் லைட்டா ஷையா இருக்கு. அவங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போடலப்பா, அதுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டாங்க. ஏண்டா வேணு, நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, இப்போ நீ நானும் வந்து உண்மையாவே பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல அப்படின்னு ஏன் கேட்க, இது உண்மையா பாய் ஃப்ரெண்ட் ஆயிருக்கோமா, டேய் நீ எப்போடா என்கிட்ட வந்து ஃப்ளட் பண்ணியிருக்க, எப்போ ரொமான்ஸ் பண்ணியிருக்க, ஏதோ ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னுக்காக லைட்டாக சின்ன சம்பவம் நடந்திருக்கு, மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு வந்து எதுவும் பெருசாக நடக்கலையப்பா, பெருசா இம்ப்ரெஸ் பண்ணணும் என்ன, ஓகேவா அப்படின்னு வேன் சொல்ல. ஓ அப்படி வேற இருக்கும், ஓகேடா நீ எப்ப என்னோட காதலுக்கு வந்து முழுசா ஓகே சொல்றியோ அப்போதான்டா நமக்குள்ள நடக்க வேண்டிய எல்லா சம்பவம் நடக்கும்டா அப்படின்னு யாக் பையன் வந்து போற போக்குல ஒரு சபதத்தை போட, டேய் நீலாம் தாங்க மாட்டடா, இன்னொருக்க யோசித்துக்கோடா அப்படின்னு வேன் சொல்றான். நான் எடுத்த முடியல வந்து தெளிவா தான் இருக்கேன் அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து இப்படிலாம் பேசுறான்.
அடுத்த நாளே இந்த யாக் பையன் வந்து களத்துல இறங்கிட்டான்ப்பா. அதான் டிராமாஸ்லாம் வரும்ல, ஹீரோ வந்து இன்னொருத்தவங்க சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் யாக் வந்து என்னென்னமோ பண்ணி இந்த வேன் பையன் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். இது மட்டுமா, டெய்லியும் பூ கொடுக்கறது, அங்கங்கன்னு வெளியே கூட்டு போறது, அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்து ரொமான்டிக்கா மியூசிக்கை போட்டு இவன் என்னென்னமோ ட்ரை பண்றான். இதெல்லாம் இந்த வேன் பையனுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இது வந்து ரொம்ப ஆக்வர்டா இருக்குடா, ஒரு மாதிரி இருக்கு. நீயாவே இல்ல, ஏதோ பண்றேங்கிற பேர்ல வந்து என்னென்னமோ பண்ணிருக்கு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா. நீ யாரு? எப்பயுமே நீ வந்து எப்படி இருப்ப அப்படியே இரு அப்படி இந்த வேன் பையன் வந்து சட்டுன்னு சொல்ல யாக்கோட முகமே சுருங்கி போச்சு. என்ன கோபமா என்ன அடி வேன் கேட்க, இல்ல நீ கரெக்டா தான் சொன்ன, என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு, நான் எப்படி இருப்பேன்னு நீ பாக்கணும்ல, சரிவா? அடி இந்த யாக் பையன் வந்து எங்க கூட்டு போறேன்னா லோக்கல் கடைக்கு தான் கூட்டு போறான். அங்க வறுத்த பூச்சிமா இருக்கு, அதை யாக் வந்து வெட்டு வெட்டுறான். எனக்கு இதுதான் பிடிக்கும் அடி யாக் சொல்ல, இதுவா அடி இந்த வேன் பையன் வந்து ஒரு மாதிரி பாக்குறான். என்னமோ அவனா இருக்கான்ல, அதை நினைக்கும் போது இந்த வேன் பையனுக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்குது. அடுத்த நாள் இந்த டாக்டர் தெரு இருக்கார்ல, அவருக்கு தான் இப்ப எல்லாம் போயிடுச்சுல, அந்த குவன் இருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ணி மறுபடியும் கரெக்ட் பண்ணலான்னு இவரு ட்ரை பண்றாரு. எடுத்தவனே சாரி ஆரம்பிக்க, ஐயோ சார் நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார், அதுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், சாரி எல்லாம் சொல்லாதீங்க சார், நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கூலா பேசுறாங்க. அது வந்துமா அப்படின்னு டாக்டர் தேர் வந்து ஸ்டார்ட் பண்ண, நீங்க எதுவும் பேச தேவையில்லை, என் பாய் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு டாக்டருக்கு வந்து சொல்ல, இதை கேட்குற டாக்டர் தெருக்கு வந்து பதறது. புதுசா இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து போறாங்க. கடைசியில முச்சந்தில நிக்க வச்சிட்டாங்க அந்த டாக்டர் தெருல வந்து. இவர் பண்ண வேலை அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்து ஜிம்மா தான் காட்டுறாங்க. அதான்ப்பா என் கூட லாஸ்ட் எபிசோட்ல ஒருத்தங்கிட்ட போட்டி போட்டு தோத்துருப்பான்ல, அவன் தான் மறுபடியும் வந்திருக்கான். வந்த வேணா எனக்கு லாஸ்ட் டைம் போட்டி போட்டது என்னமோ ரொம்ப சாட்டிஸ்ஃபையாவே இல்லை, ஸோ மறுபடியும் ரீமேட்ச் வைக்கலாம்டா, அதை நீயா நானு போட்டி போட்டு பார்த்துலாம்டா அப்படி அவன் வேற சென்னை கூப்பிடுறான். சும்மாவே இவங்க வந்து சண்டை நலைவாங்க, இவனே வழி வந்து கூப்பிடுறான். யாருக்கு என்ன போகாமலே இருக்க போறான், அவனும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஜிம் பேர்ல வந்து ஏகப்பட்ட கடனை வந்து இந்த யாக்கோட அன்னைங்காரன் வாங்கி வச்சிருக்கான். கடன்காரங்க என்னன்னா அன்னைங்காரனை போட்டு அடிச்சு இருக்காங்க. யாக்கிட்ட இருந்தும் பெருசா எந்த வருமானம் இல்லையே, அதை நினைச்சு அன்னைங்காரே ஓவரா ஃபீல் பண்ணி அடி வாங்கி உட்காந்துருக்கான். இந்த நேரம் சேர் தான் வந்து ஆறுதல் சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஏதோ ஃபீல் பண்ணாதடா, இப்ப இந்த நேரத்துக்கு இவ்வளவு பெரிய ஜிம் வந்து நீ ரன் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்க உன் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. உன் அம்மா மட்டுமா, நானும் தானே ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி சேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அண்ணன்காரனை சமாதானப்படுத்தி இருக்கான். இவங்க இந்த கடன் பிரச்சனை வந்து எப்படி மீண்டு வர போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என்ன, இந்த யாக் வந்து போட்டிக்காக வந்து வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். டேய் நீ இந்த ஜிம்ல வந்து நல்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கடா, சரி இந்த ஜிம்க்கு வந்து இன்கம்னு ஏதாச்சும் வருதா, இல்ல ஸ்பான்சர்னு ஏதாச்சும் நீங்க பிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வேன் வந்து சரிக்கிட்ட விசாரிக்க, இல்லடா இதெல்லாம் அந்த அன்னைக்காரனுக்கு பிடிக்காது அப்படின்னு சேர் சொல்றான். சரி அதை விடு, இவங்க இதான் மேட்ச் பண்றாங்களே, அதை லைவ் ஸ்ட்ரீம்ல போடுறா, அப்படியாச்சும் உனக்கு ஏதாச்சும் இன்கம் வரும்ல அப்படின்னு வேன் பையன் வந்து சேருக்கு வந்து ஏகப்பட்ட ஐடியாலாம் எடுத்து கொடுக்க, அதுவும் சரிதான்டா, இப்படி பண்ணாதான் இன்கம் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு அந்த பையனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். வேன் வந்து நிறைய ஐடியா வந்து இவங்க இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்கலாம்ப்பா. இங்கே நல்லா மேட்ச் போய்கிட்டே இருக்கும் போது இப்போ யாக்கோட அம்மா அப்பா வராங்க. அம்மா அப்பா இல்லை, அப்பா மட்டும் வராங்க. கூட வர அம்மா யார் தெரியுமா, அவங்க அப்பாவோட ரெண்டாவது ஒய்ஃபு. அந்த ரெண்டாவது ஒய்ஃபை பார்த்த உடனே அண்ணன்காரன் மூஞ்சி திருப்பிட்டான். அப்போ அண்ணன்காரனுக்கு அவங்க வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணது பிடிக்கல போல இருக்கு. மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க. அப்பா கூட வந்து யாக் மட்டும் தான் நல்லா பேசுறான். இந்த விஷயத்த வந்து வேன் இருக்காம்ல, வேலை நோட் பண்ணதான் செய்யறான். ரைட்டு ஏதோ பிரச்சனைன்னு பையனுக்கு நல்லாவே புரியுது. இந்த யாக் பையனுக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல, நைட்டு தூங்கும் போது டெய்லி ஒரே கனவே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. அவங்க அம்மா செத்து போற மாதிரியும், ஏதோ கருப்புக்குள்ள உருவம் வந்து அவங்களோட நிக்கிற மாதிரியும் யாக்கோட கனவுல வந்து வந்து போகுது. இந்த மாதிரி வரும்போதெல்லாம் அவனே அறியாம வந்து ரொம்ப நர்வஸ் ஆயிடுறான். நர்வஸ் ஆகி கத்த, அதுக்கப்புறம் வேன் இருக்காம்ல, வேன் தான் அவனை வந்து சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறான். இவன் நிலம போக லைட்டா கொஞ்சம் சீரியஸ் ஆகிறமா இருக்குன்னு வேனுக்கு புரியுது. அதனால காவு இருக்காம்ல, காவு கிட்ட போய் கேட்குறான், டேய் ட்ரீட்மெண்ட்காக அவன் அனுப்பியிருந்தேன்ல, என்னடா ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு வேன் வந்து கேட்க,
இங்க பாருடா, அவனை காயப்படுத்துற மாதிரி பெருசா ஏதாவது நடக்காத வரைக்கும் நல்லதுதான். ஒருவேளை காயப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் பெருசா நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட விளைவு வந்து ஆபத்துல தான் முடியும். அந்த விஷயத்த மட்டும் நீ நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோடா அப்படின்னு வந்து அவனுக்கு தெரிஞ்ச சொல்ல வேனுக்கும் புரியுது. ராத்திரி நேரம் என்னன்னா நம்ம 2 ஹீரோஸும் ஒன்னாதான் படுத்திருக்காங்க. இந்த யாக் பையன் அன்னைக்கு என்ன சொன்னா, லவ் ஒத்துக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்கக்கூடாது, சம்பவம் பண்ணக்கூடாதுன்னு என்னென்னமோ சபதம் போட்டோம்ல. இன்னைக்கு யாக்கே பக்கத்துல போய் வேன் கிட்ட போய் சின்மிஷம் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டேய் இப்படிலாம் பண்ணக்கூடாதா, முக்கியமா ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து கொஞ்சம் பிசிக்கலா அஃபெக்ட் ஆகும்டா அப்படி வேன் சொல்றான். என்னடா இது இப்படி பேசி விட்ட, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணேன்டா அப்படி யாக்கு வந்து ஓவரா கெஞ்ச. என்னடா ஓவரா கெஞ்ச, சரிவா ஹக் பண்ணியாச்சும் படுத்துக்கலான்னு இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நல்லா படுத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பார்க்க அக்கம் மகள் உள்ளவங்கன்னு எல்லாருமே வந்துட்டாங்க. இந்த யாக் பையன் வந்து வழக்கம் போல வந்து அடிவாங்க தான் செய்யறான். அதுலயே பாருங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த கருப்பு கலர் உருவம் தெரியுது. அது தெரிஞ்சவொடனே யாக் வந்து நல்லாவே விளையாட முடியும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பூரா போய்கிட்டு இருக்கு. யாக் நல்லா விளையாடுறா, நல்லா விளையாடு அப்படியே வேனோட சத்தம் மட்டும் தனியா கேக்குது. வேனை பார்த்தோன்னே யாக்குள்ள வந்து எங்க இருந்து எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. வேனோட ஃபேஸ பார்த்து எனர்ஜி கூட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, மேட்ச்ல பட்டையை கிளப்பி கடைசியில் ஜெயிச்சது யாருன்னா யாக் தான். வெற்றி கொண்டாட்டம் வந்து கொண்டாட வேண்டாமா, அதனால எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் தோத்து போனாம்ல அவனே வாழ்க்கையில வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா உங்ககிட்ட தோத்து போனதும் கூட எனக்கு ஒரு பெருமையா தான் இருக்கு. நீங்க எல்லாரும் பார்க்க ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. நான் இந்த நாடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நல்லா ஃப்ரெண்ட்லியா யாரும் கிடைக்கல. நானும் வேணா உங்க ஜிம்ல சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு அவன் கேட்க, வெல்கம் வெல்கம், வந்தாரே வாழ வைப்போம், வாப்பா வா அப்படின்னு அண்ணன்காரனும் யாக்கும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்ப இவங்க டீம்ல வந்து புதுசா இன்னொரு ஆளும் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. இப்படியே இவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா ஹாப்பியா தான் போயிருக்கு. நம்ம ஹீரோஸ் என்னன்னா வீட்டுல இருக்காங்க. இந்த யாக் பையனா இந்த வேனோட ஐடி கார்டு இருக்குல்ல அதை கீழே போட்டு, ஐயோ டாக்டர் சார் இது உங்க ஐடி கார்டா பாருங்க அப்படி இந்த யாக் பையன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அது வேனுக்கும் புரியுது. ஆமாமா என்னோட ஐடி கார்டு தான், இங்க கொடு பார்ப்போம் அப்படின்னு வேன் வந்து கேட்க, சார் சார் சும்மா சொல்லக்கூடாது சார், ஐடி கார்டும் சூப்பரு, ஐடி கார்டோட ஓனரும் சூப்பரு அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து விட்ட போடுறான். ஏன்டா எங்க இருந்தா இந்த டைலாக்லாம் பிடிக்கிற அப்படின்னு வேன் வந்து கருப்பா பார்க்க, ஐயோ சார் இருங்க இப்போ உங்களுக்கு வந்து மயக்கமா வரணுமே அப்படி இந்த யாக்காட்டம் என்னென்னமோ பேச, என்னது மயக்கமா அப்படி வேனுக்கு ஒன்றும் புரியல. சார் உங்களுக்கு மயக்கம் தான் வருது, நான் உங்களை தூக்கிட்டு போறேன்னு இந்த யாக் பையன் என்ன பண்றான்னா வேனை தூக்கிட்டு போய் அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் வேன் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். சரி சரி என் லிமிட்டை மீறக்கூடாது, நான் கிளம்புறேன்ப்பா அப்படி இந்த யாக் பையன் வந்து கிளம்புறான். இருடா அப்படி இந்த வேன் பையன் வந்து நிப்பாட்ட, அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்குள்ள நடக்க வேண்டிய எல்லாமே நல்லா தான் நடக்குது. இவங்களுக்குள்ளே சபதம் போட்டிருக்காங்க லவ் அக்செப்ட் பண்ற வரைக்கும் சம்பவம் பண்ணக்கூடாதுன்னு. இருந்தாலும் என்ன பண்ண சொல்றீங்க, இவங்க ஆரோ கலர்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.